ஹலோ குட்டி நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஜாலியான மேஜிக் உலகத்துக்குள்ள போக போறோம். அது வேற எங்கேயும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற சத்தம், அதாவது ஒலி எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க பாட்டு கேட்கும்போது, அம்மா கூப்பிடும்போது, ஏன் ஒரு பூனைக்குட்டி மியாவுன்னு சொல்லும்போது கூட அந்த சத்தம்லாம் எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம ஒலியோட சூப்பர் கதையை கேட்கலாம். இந்த கதையில ஒலி எப்படி பொறக்குது, எப்படி பயணம் பண்ணுது, அதுகிட்ட என்னென்ன சீக்ரெட் பவர்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் ஜாலியா கத்துக்க போறோம். ரெடியா? நம்ம அட்வென்ச்சர் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பெரிய கேள்வி. உண்மையில இந்த சத்தம், அதாவது ஒலி அப்படின்னா என்ன? அதுக்கு கை கால்லாம் இருக்கா? அது எங்க இருந்து வருது? காத்துல இருந்தா, தண்ணில இருந்தா, இல்ல வேற எங்க இருந்தாவதான்? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்ம ஹீரோ, அதாவது ஒலி, ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்க போகுது. வாங்க, நாமளும் அது கூட சேர்ந்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம். நம்ம கதையோட முதல் சாப்டர், அதிர்விலிருந்து ஒரு ஹீரோ. நீங்க கேக்குற எல்லா சத்தமும், அது எவ்ளோ பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, ஒரு குட்டியான வேகமான அசைவிலிருந்து தான் பொறக்குது. ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி. அந்த சூப்பர் ஃபாஸ்ட் டான்ஸுக்கு பேர் தான் அதிர்வு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்தத்தோட அப்பா அம்மா எல்லாமே இந்த அதிர்வு தான். அதிர்வுனா என்னன்னு குழப்பிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் ஒரே இடத்துல நின்னுட்டு, ஆனா ரொம்ப வேகமா முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடியும் பின்னாடியும் ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் அதிர்வு. நீங்க ஒரே இடத்துல நின்னுட்டு குளிர்ல நடுங்குனா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அது மாதிரி தான். இந்த மாதிரி டான்ஸ் போடுற எல்லா பொருளுக்கும் சத்தத்தை உருவாக்குற சூப்பர் பவர் கிடைச்சிடும். இதோ பாருங்க, இவர்தான் நம்ம கதையோட முதல் சூப்பர் ஹீரோ. இவரோட பேரு இசைக்கவை. பாக்குறதுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி இருந்தாலும் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இவர ஒரு ரப்பர் பேட்ல மெதுவா டங்னு தட்டுனா போதும், அவரோட 2 கைகளும், அதாவது அந்த முனைகளும் கண்ணுக்கே தெரியாத வேகத்துல வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த மேஜிக் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த டான்ஸ் ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் ஒரு சத்தம் பொறந்துரும். இதுதான் நம்ம ஒலி கதையோட முதல் பக்கம். அந்த டான்ஸ் கண்ணுக்கே தெரியாதுன்னா அப்புறம் எப்படி நம்புறதுன்னு நீங்க கேக்குறதே எனக்கு புரியுது. அதுக்கு தான் இப்போ ஒரு மேஜிக் ஷோ. பாருங்க, அதிர வச்சு இசைக்கவிய ஒரு சின்ன பஞ்சு பந்து பக்கத்துல கொண்டு போறோம். பாத்தீங்களா? அது அந்த பந்த பொய்ங்குன்னு ஒரு குத்து விட்டு தள்ளி விட்டுடுச்சு. அடுத்த மேஜிக், அதையே ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள வச்சா சலசலன்னு தண்ணியெல்லாம் சிதறது பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்டம் உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு. அந்த சக்தி தான் சத்தத்தை உருவாக்குது. ஓகே, நம்ம ஹீரோ ஒலி பிறந்துட்டான். ஆனா கதை இத்தோட முடியல. இப்போதான் அசலான கதையே ஆரம்பிக்குது. பிறந்த இடத்துல இருந்து நம்ம காது வரைக்கும் ஒலி எப்படி ஒரு பெரிய சாகச பயணம் செய்ய போகுதுன்னு பார்க்கலாமா? நம்ம கதையோட 2வது சாப்டர், ஒலியின் அற்புதமான பயணம். வாங்க, நாமளும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஹீரோ ஒலிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதால தனியா நடக்கவோ ஓடவோ பறக்கவோ முடியாது. அதுக்கு பயணம் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டோட உதவி வேணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேர் தான் ஊடகம். நாம சுவாசிக்கிற காத்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட், நாம குடிக்கிற தண்ணி இன்னொரு ஃப்ரெண்ட், ஏன் நம்ம வீட்டு மர டேபிள், செங்கல் சுவர் கூட ஒலிக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேல ஏறி தான் ஒலி பயணம் பண்ணும். ஆனா ஸ்பேஸ் மாதிரி காத்தே இல்லாத இடத்துல ஒலிக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதனால அங்க ஒலி பயணம் பண்ண முடியாம சோகமா நின்னுடும். இந்த பயணம் எப்படி நடக்குதுன்னு ஒரு சூப்பர் உதாரணத்தோட சொல்றேன். நீங்க டாமினோஸ் கட்டைகளை வரிசையா அடுக்கி வச்சு முதல் கட்டைய தட்டி விட்டா என்ன ஆகும்? டொக் டொக் டொக்னு எல்லா கட்டைகளும் வரிசையா விழும்ல. ஆனா முதல் கட்டை கடைசி வரைக்கும் போகுதா? இல்ல, அது அடுத்த கட்டைய மட்டும்தான் தட்டி விடுது. அது மாதிரிதான் சத்தத்தை உருவாக்குற பொருள் தனக்கு பக்கத்துல இருக்கிற காத்த துகளை செல்லமா ஒரு தட்டு தொட்டும். அந்த துகள் அடுத்த துகளை தட்டும். இப்படியே அந்த தட்டு மட்டும் முன்னாடி போயிட்டே இருக்கும். ஆனா அந்த காத்த துகள்கள்லாம் தட்டிட்டு மறுபடியும் தன்னோட பழைய இடத்துக்கே வந்துடும். ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. மெசேஜ் மட்டும் பாஸ் ஆகுது, ஆனா ஆளுங்க அங்கேயேதான் இருக்காங்க. இந்த துகள்கள் தட்டிட்டு போறத நல்ல ஜூம் பண்ணி பார்த்தா அங்க 2 விஷயம் நடக்கும். சில இடங்கள்ல துகள்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு முட்டி மோதி ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதுக்கு பேரு நெருக்கம். சில இடங்கள்ல துகள்கள் எல்லாம் அப்பாடா ரிலாக்ஸா தள்ளி தள்ளி நிக்கும். அதுக்கு பேரு நெகிழ்வு. ஒரு நெருக்கம், ஒரு நிகழ்வு, மறுபடியும் ஒரு நெருக்கம், ஒரு நிகழ்வுன்னு மாறி மாறி ஒரு அலை மாதிரி உருவாகிதான் நம்ம ஒலி நம்ம காது வரைக்கும் வந்து சேருது. சரி, ஒலி பறந்து பயணம் பண்ணி நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எல்லா ஒலியும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லையே. குயில் சத்தம் இனிமையா இருக்கு, சிங்கம் கர்ஜனை பயங்கரமா இருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு தனி குணம் இருக்கு, ஒரு தனி மொழி இருக்கு. வாங்க, நம்ம கதையோட 3வது சாப்டர்ல அந்த ஒலியோட ரகசிய மொழிய கத்துக்கலாம். ஒலியோட 2 முக்கியமான குணங்கள் இருக்கு.
ஒன்னு சுருதி, அதாவது பிட்ச். இன்னொன்னு உரப்பு, அதாவது லவுட்னஸ். சுருதினா ஒரு சத்தம் எவ்ளோ கீச்சுன்னு இருக்கு இல்ல எவ்ளோ மொத்தமா இருக்குன்னு சொல்றது. உதாரணத்துக்கு ஒரு கொசு கோயிங்குன்னு கத்துறது ஹை பிட்ச், ஒரு கரடி உர்ன்னு உருமுறது லோ பிட்ச். உரப்புனா ஒரு சத்தம் எவ்ளோ மெதுவா இருக்கு இல்ல எவ்ளோ பெருசா இருக்குன்னு சொல்றது. பூ காத்துல அசைறது சாஃப்டான ஒலி, பட்டாசு டமார்னு வெடிக்கிறது உரத்த ஒலி. சிம்பிள். நம்ம கதையில இப்போ ஒரு சயின்டிஸ்ட் தாத்தா வர்றாரு. இவரோட பேரு ஹென்ரிச் ஹெர்ட்ஸ். இவர்தான் இந்த அதிர்வுகளை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணுனாரு. ஒரு செகண்ட்ல எத்தனை தடவை அதிர்வு நடக்குதுன்னு கணக்கு பண்றதுக்கு பேரு அதிர்வெண். அதுக்கு மரியாதை கொடுக்கற விதமா அதிர்வெண்ணை அளக்கிற யூனிட்டுக்கு ஹெர்ட்ஸ்னு இவரோட பேரையே வச்சுட்டாங்க. இனிமே நீங்க எங்க ஹெட்ஸ்னு பார்த்தாலும் இந்த தாத்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன சுண்டலி கீச் கீச்னு கத்தும்போது அதோட தொண்டையில அதிர்வுகள் ரொம்ப வேகமா படபடன்னு நடக்கும். அதாவது அதிக அதிர்வெண். அதனாலதான் சத்தம் ஹை பிட்ச்ல கீச்னு இருக்கு. ஆனா ஒரு பெரிய மேளத்தை டும்முன்னு அடிக்கும்போது அந்த மேளத்தோட தோல் மெதுவா டும் டும்னு அதிரும். அதாவது குறைந்த அதிர்வெண். அதனாலதான் சத்தம் லோ பிட்ச்ல மொத்தமா கேக்குது. வேகமா அதிர்ந்தா கீச், மெதுவா அதிர்ந்தா டும். உரப்பு, அதாவது லவுட்னஸ் இன்னும் ஜாலி. மறுபடியும் அந்த மேளத்துக்கிட்ட போலாம். அத உங்க குட்டி விரலால மெதுவா டிங்னு தட்டுனா அந்த அதிர்வு ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால சத்தமும் மென்மையா கேட்கும். இப்போ அதே மேளத்தை உங்க முழு பலத்தோட டமார்னு அடிச்சா என்னாகும்? அந்த அதிர்வு ரொம்ப பெருசா சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதனால சத்தமும் காதை கிழிக்கிற மாதிரி உரக்க கேட்கும். அதிர்வு சின்னதா இருந்தா சத்தம் சாஃப்ட், அதிர்வு பெருசா இருந்தா சத்தம் லவுட். நம்ம ஹீரோ ஒலி சந்தோஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சுவர் வந்து நிக்குது. இப்போ என்ன ஆகும்? அது சுவர் மேல மோதி காணாம போயிடுமா இல்ல திரும்பி வருமா? நம்ம கதையில இப்போ ஒரு த்ரில்லிங்கான திருப்பம். வாங்க 4வது சாப்டர்ல ஒலிக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்க எப்பவாவது ஒரு பெரிய மலைக்கு முன்னாடி நின்னு ஹலோன்னு கத்திருக்கீங்களா? நீங்க கத்தி முடிச்ச கொஞ்ச நேரத்துல மலையில இருந்து ஒரு பதில் வரும். ஹலோ ஹலோ. அது வேற யாரும் இல்ல, நீங்க அனுப்புன சத்தமே தான் உங்களுக்கு பதில் சொல்லுது. இப்படி ஒலி ஒரு சுவர்லயோ மலையிலயோ பட்டு பூமராங் மாதிரி திரும்பி வரதுக்கு பேர் தான் எதிரொலி. சிம்பிளா சொன்னா ஒலி பவுன்ஸ் ஆகி வருது. ஆனா எல்லா நேரமும் நமக்கு எதிரொலி கேட்காது. ஏன் தெரியுமா? நம்ம மூளை கொஞ்சம் சோம்பேறி. ஒரு சத்தம் கேட்டு அது முடிஞ்ச உடனே அடுத்த சத்தம் வந்துட்டா நம்ம மூளை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரே சத்தமா கேட்டுடும். நாம அனுப்பின சத்தத்துக்கும் திரும்பி வர்ற எதிரொலிக்கும் நடுல குறைஞ்சது 0.1 செகண்ட் இடைவெளி இருந்தாதான் நம்ம மூளை இது ரெண்டும் வேற வேற சத்தம்னு கண்டுபிடிக்கும். அப்படின்னா ஒரு எதிரொலிய நம்ம தெளிவா கேட்கணும்னா நம்ம கத்துற இடத்துக்கும் அந்த சத்தம் பட்டு திரும்பி வர சுவருக்கும் நடுவுல ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கணும். கணக்கு போட்டு பார்த்தா அது சுமார் 17.2 மீட்டர். இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பஸ்ஸோட நீளம். அவ்ளோ தூரம் இருந்தாதான் ஒலி போயிட்டு திரும்பி வரதுக்கு அந்த 0.1 செகண்ட் நேரமாவும் நம்ம மூளையும் அதை கரெக்டா கண்டுபிடிக்கும். இந்த எதிரொலிங்கிற சூப்பர் பவரை நாம சும்மா விடல. அத வச்சு நிறைய சூப்பரான கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மெகாஃபோன் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம சத்தம் போகும்போது அது உள்ள இருக்கிற சுவர்கள்ல டப் டப்னு பல தடவை எதிரொலிச்சு எல்லா சத்தத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே நேர்கோட்டுல ஒரு ராக்கெட் மாதிரி வெளியே அனுப்பும். அதனாலதான் மெதுவா பேசுனா கூட ரொம்ப தூரத்துக்கு தெளிவா கேக்குது. நம்ம ஒலி கதை இப்போ கிளைமேக்ஸ்க்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் நம்ம கேட்ட சத்தங்கள்லாம் ஒரு சின்ன பகுதிதான் சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நம்ம காதுகளுக்கு கேட்காத ஒரு பெரிய ரகசிய ஒலி உலகம் நம்மள சுத்தி இருக்கு. நம்ம கதையோட கடைசி சாப்டர்ல அந்த மறைக்கப்பட்ட உலகத்தோட கதவை திறக்க போறோம். நம்ம காது ஒரு ரேடியோ மாதிரி. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் பிடிக்க முடியும். அதாவது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள அதிர்வுகளை மட்டும்தான் நம்ம காதால கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸ்க்கு குறைவா இருக்கிற ரொம்ப மொத்தமான சத்தங்களுக்கு பேரு குற்றொலி. 20,000 ஹெர்ட்ஸ்க்கு அதிகமா இருக்கிற ரொம்ப கீச்சான சத்தங்களுக்கு பேரு மீயொலி. இந்த ரெண்டுமே நம்ம காதுக்கு கேட்காத ரகசிய மொழிகள். ஆனா நாம கேட்க முடியாத இந்த ரகசிய மொழிகளை சில விலங்குகளுக்கு சூப்பரா கேக்கும். அவங்களுக்கு இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. பெரிய யானைகள் குற்றொலியை பயன்படுத்தி பூமிக்கு அடியில அதிர்வுகளை அனுப்பி பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தன்னோட நண்பர்கள் கிட்ட ரகசியமா பேசுமாம். அதே மாதிரி வௌவால்கள் மீயொலிய கீச் கீச்னு அனுப்பி அது பொருள் மேல பட்டு திரும்பி வர எதிரொலிய வச்சு முன்னாடி பூச்சி இருக்கா மரம் இருக்கான்னு ஒரு சோனார் சிஸ்டம் மாதிரி துல்லியமா பார்த்து பறக்குமா. விலங்குகள் மட்டும் இல்ல, நாமளும் இந்த மீயொலியோட சூப்பர் பவரை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறோம்.
டாக்டர்ஸ் அம்மா வயித்துக்குள்ள இருக்கிற குட்டி பாப்பாவை பார்க்கறதுக்கு ஸ்கேன் எடுப்பாங்கல்ல, அதே இந்த மீயொலிய வச்சுதான். இந்த சத்தத்தை உடம்புக்குள்ள அனுப்பி அது உள்ள இருக்கிற உறுப்புகள் மேல பட்டு திரும்பி வர எதிரொலிய வச்சு ஒரு போட்டோ மாதிரி உருவாக்குவாங்க. கத்தி வச்சு ஆபரேஷன் பண்ணாமலே உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குற ஒரு மேஜிக் கண்ணாடி மாதிரி இது உதவுது. சரி நண்பர்களே, நம்ம ஒளிக்கதை முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பெரிய கேள்வி. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு பெரிய காட்டுல யாருமே இல்லாத இடத்துல ஒரு மரம் டமார்னு விழுது. அத கேட்க அங்க ஒரு பூச்சி, பறவை, விலங்கு, மனுஷன் யாருமே இல்ல. அப்போ அந்த மரம் விழுந்த சத்தம் உண்மையிலே உண்டாச்சா இல்லையா? மரம் விழும்போது அதிர்வு உருவாகும்னு நமக்கு தெரியும். ஆனா அத கேட்க ஒரு காது இல்லைன்னா அது ஒலியாகுமா? இது ஒரு பெரிய கேள்வி. இத பத்தி உங்க நண்பர்கள் கிட்டயும் பேரண்ட்ஸ் கிட்டயும் பேசி பாருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கும் வரை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். பை பாய்.